அதிமுக பாஜக கூட்டணி அமைவதை துரைக்கருணா எப்படி பார்க்கிறார்? ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அப்படிங்கிற இந்த முழக்கம் தொடர்ந்து நீங்க வைக்கிற ஒரு முழக்கம். இப்ப அமித்ஷாவுடைய வருகை, அதற்கான சாத்தியக்கூறுகள். இன்னொன்று, தொடர்ந்து அதிமுகவை நீண்ட காலமா அதிமுகவோட உங்களுடைய பங்களிப்புன்ற அடிப்படையில் கேட்கிறேன், இன்னொரு கட்சி அதிமுகவை இயக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு என்பது இந்த 52 ஆண்டுகளாக நான் அவரோடு இணக்கமாக பயணித்து வருவேன் என்கிற முறையில் ஒரு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் இயக்க முடியாது. அவ்வப்போது சில துணையாக இணக்கமாக செய்யலாம். ஆளுமை மிக்க இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு 28-30 ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருவரை போன்ற ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ தொண்டர்களுடைய ஆதரவு நிலைப்பாடோ இல்லாத தலைமை தான் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தம்பி பொதிகை சாரதி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் விமர்சகராக அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கிங் மேக்கர், அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருடைய அந்த பிரஸ்தாபனங்கள் எல்லாம் சொன்னார். அதில் ஒரு தொடக்கத்திலேயே கேசி பழனிசாமி யாருங்க கட்சி விட்டு வெளியேற்றிட்டோம் அப்படின்னாரு. 84 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வரப்பட்டார். அதற்கு பிறகு ஜெயலலிதா நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த பகுதியில், கொங்கு பகுதியில் கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். ஒன்றுபட்ட அதிமுக வேணும் என்கிற குரல் எழுவது என்றால் அந்த கட்சியின் தொடக்க கால தொண்டனுக்குத்தான் தெரியும். இந்த கட்சி தொடங்கிய போது 1972 அக்டோபர் தொடங்கி 76 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்படும் வரை ஏறத்தாழ 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 18 பேர் விஷம் இருந்தும் தூக்கிட்டும் செத்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பொய் வழக்கு போட்டாங்க, அடித்து மண்டை ஒடிச்சு கைகால்களை இழந்து இருக்கிறான். இன்றைக்கும் 60-70 வயசில் பல பேர் அந்த ஊனத்தோடு இன்னும் இருக்கிறான். அதிமுகவுடைய தொடக்க கால அமைப்பாளர்கள் இருக்கிறான். இந்த கட்சி தொண்டர்களின் கட்சின்னு சொன்னார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தவங்கெல்லாம் ஆனால் அரவணைச்சார். அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டு மிக கடுமையாக விமர்சித்த நாவலர் நெடுஞ்செழியன், பாவு சண்முகம், ராஜாராம், மாதவன் போன்றவரெல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு கட்சியில் உயர் பொறுப்பு கொடுத்து அமைச்சர்களாக்கி அழகு பார்த்தவர். எஸ்டிஎஸ் வெளியில் போன உடனே பாவம் பெரியவர் உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டாரு, அவர் அழைச்சிட்டு வாங்கப்பான்னு சொல்லி கட்சியில் இணைத்தார். ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். யாரையும் இழக்க விரும்பலை. அதே போல செல்வி ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? 88-80 ஜே அணி ஜா அணி பிரிந்து 2 அணிகளும் இணைந்து வருகிற பொழுது கட்சியின் நலன் முக்கியம் என்று கருதி அந்த இணைப்புக்கு பிறகு 91 ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். போட்டி அதிமுக, நால்வர் அணி, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக என்று இவரிடம் முரண்பட்டு சென்ற மூத்தவர்கள் எல்லாம் அரவணைத்து மறுபடியும் கட்சியினுடைய வெற்றி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று இந்த இருவரும் தலைவர்களும் கருதினார்கள். இன்றைக்கு திரு எடப்பாடி பிடிவாதமாக வெளியேற்றப்பட்டவர்கள் தான் ஒருங்கிணைக்க முடியாது. தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் தமிழகத்தினுடைய அதிமுக வந்தால் அதை யார் தலைமை ஏற்கணும்னு அது முடிவு பண்ணட்டும். அவர்கள் இணையட்டும், இணைந்து பேசட்டும், ஒரு கூட்டு தலைமை கூட உருவாக்கட்டும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் அனுபவம் மிக்கவர்கள். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்த வீழ்ச்சி இருந்ததுல தொடக்கத்தில் அவர் 1977 பொதுத் தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுகிறார். இந்த கட்சி 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும். ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் இந்த கட்சி அழிந்துவிடும் என்று கருதாதீர்கள். அட பைத்தியக்காரர்களா, 1000 ஆண்டுகளை கடந்தும் அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொலி வீசி பறக்கும் சொன்னார். 52 வருஷத்துல காலி பண்ற நிலைமை கொண்டு வந்துட்டீங்க. செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் சொன்னாங்க 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னாங்க. 52 ஆண்டுல கொண்டு வந்துட்டீங்க. எவ்வளவு பெரிய தோல்வி! 15 இடங்கள்ல 3வது இடம். அவங்க 100 ஆண்டு ஆட்சியில இருக்குங்கிறது ஒரு பிரேஸ், அது அவங்க கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்கிற உற்சாகம், அவ்வளவுதான். ஆனா 100 ஆண்டு ஒரே மக்கள் ஒரே கட்சிக்கு ஆட்சியை ஆட்சி அதிகாரத்துல எல்லா கேஸையும் இபிஎஸ் மேல இல்ல ஆட்சி அதிகாரத்துல மாறி 7 முறை ஆட்சி கட்சியாக 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சியினுடைய தொண்டர்கள் பலம். நான் என்ன சொல்றேன், 2,06,00,000 பேருக்கு உறுப்பினர் அட்டை விநியோகிச்சுட்டேன்னு திரு எடப்பாடி சொன்னார்ல, எங்க போச்சு அந்த 2,06,00,000 அடிப்படை உறுப்பினர்? காலமெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன், எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் அவன்லாம் சோர்ந்து போயிட்டான். ஏன்? உங்களுடைய நிலைப்பாடு சரியில்லை, நீங்கள் வகுத்த வியூகம் சரியில்லை, 40க்கு 40 திமுக வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கி விட்டீர்கள் என்கிற விமர்சனம் வருகிறது இல்ல, அந்த விமர்சனத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கட்சியை ஒன்று சேருங்க, வெற்றி வேணும்னா பாஜகவோட கூட்டணி வைங்க,
அது கபலீகரம் செய்யும் என்கிற அந்த கருத்தாக்கம் தொடக்கம் முதலே இருந்தது. மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் கருணாநிதி சொன்னார், இது பண்டாரம் பரதேசம் கட்சி, இந்தியாவை அடக்க வந்த ஒரு ஆக்டோபஸ் பாஜகன்னு சொன்னார். இந்த பாஜகவோட அவர் கூட்டணி அமைக்கலையா? இந்திரா காங்கிரஸ் 1976, 80, 79 வரைக்கும் என்ன விமர்சனம் பண்ணார்? அரக்கி, ராட்சசி, பெண் ஹிட்லர்னு முரசில் எடுத்து பாருங்க. ஆனால் அதே நேருவின் மகளை வருகன்னு போடல. முரண்பாடுகள் வரலாம், கொள்கை லட்சியங்கள் வேறுபடலாம், ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் வெற்றி முக்கியம். இந்த வெற்றியின் இலக்கை நோக்கி போகணும்னா தான் கட்சியை ஒன்று சேருங்க. வெற்றிக்கான வழி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. தலைமைக்கான வெறும் இப்ப நடக்கிறது அதுதான் சுமன் சுட்டி காண்பித்தார். வெறும் தலைவர்களுக்கு இடையான ஈகோ மோதலோ அல்லது ஒரு சித்தாந்த முரண் மட்டும் இல்ல, அதை தாண்டி இந்த கூட்டணி அமையும் பொழுது இதற்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க நிதி தரலன்னு இவங்க கேம்பெயின் பண்றதுக்கு அல்லது தேர்தல் பரப்புரையில மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இதற்குள்ள இருக்கு. அப்படிங்கிற அந்த வீக்னஸை இந்த கூட்டணி அமைத்தால் நீங்க சொல்றபடி யார் வேணாலும் யாரு கூட கூட்டணி வச்சுக்கலாம். தேர்தல் கால்குலேஷன் பியூர்லி ஓட் பர்சன்டேஜ் அரித்மெட்டிக் தான். அந்த அரித்மெட்டிக்கு கூட இவர்கள் செய்திருக்க கூடியதுங்கிற இடத்துல இங்க தலைவர்கள் ஈகோலாம் இல்ல. அடுத்து சித்தாந்த முரணானா சித்தாந்த முரணை கடந்துதான் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்குது. அந்த கூட்டணிக்குள்ள இதை பேசும் பொழுது அந்த பேசு பொருள், ஏனால் தினம் தினம் மத்திய அரசுக்கு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது கூடவே இருக்க வேண்டியதாக எதிர்கட்சிக்கு ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவங்க எப்படி அதை தேர்தல் களத்துல எதிர்கொள்வாங்கன்னு ஒரு கேள்வி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதை விடவும் கூடுதலான குற்றச்சாட்டுகளை பாசிச பாஜக என்றுதான், இதை விடவும் தீவிரமாக. ஆனால் அந்த என்டிஏ அணி ஒரு 18-19% வாங்கிடுச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 22% வாக்குகளை பெற்றிருக்கிறது. நடைபெற்றது நாடாளுமன்ற பொது தேர்தல், யார் பிரதமர் என்பது. ஆனால் இப்போது சட்டமன்ற பொது தேர்தல். ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், அது இந்த அமைப்புக்கு எதிராக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தீவிரமாக களமாடிய தொண்டன் சோர்ந்து போயிருக்கிறான். இன்றைக்கு ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது எந்த திமுகவை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதோ அந்த தீவிரத்தன்மை என்பது மழுங்கிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சு. மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சி வர வேண்டும், ஒரு நிலைப்பாட்டை கட்சி எடுத்திருக்கிறது, இது சரியான பாதையில் போகிறது, இதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், திமுகவை நாம் இந்த தேர்தலில் வீழ்த்தி விடலாம் என்கிற எண்ணமும் உணர்வு வந்தால் அவன் தீவிரமாக களமாடுவான். இரட்டலையை வெற்றி பெற செய்ய வேண்டும், திமுகவை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த தீவிரத்தன்மை இருக்கும். வெற்றி பெறுவதா இல்லையாங்கிறது வேற விஷயம், ஆனால் தீவிரத்தன்மை இருக்கும்ல, எதிர்ப்பு உணர்வு அதிகமாக இருக்கும். அதே பிரச்சாரத்தை இப்போது பாஜகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக நிச்சயமாக களமாடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களை சார்ந்த கட்சியினரும் நிச்சயமாக களமாடுவார்கள். ஆனால் நான் குறிப்பிட்ட அந்த வாக்கு வங்கி மிக குறைந்த வாக்கு வங்கி பெற்றிருக்கிறார்கள். இந்த என்டிஏ அணியும் இந்த அணியும் இதை தாண்டி ஆட்சி மாற்றத்தை விரும்பினால் பொதுமக்கள் ஒரு 10% வரும்ல, ஒரு 8% வரும்ல. அது வருகிற பொழுது ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பிற்கான முயற்சி பண்றாங்க. இந்த முயற்சியில திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமானா சரி இருக்கும். 5 ஆண்டுகள் ஆட்சியை முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆளுங்கட்சி மீதான ஆன்டி இன்கம்பன்சி அது இருக்குமா இல்லையாங்கிறது தேர்தல் தான் சொல்லணும். ஆனால் ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்கும் இருக்கிறது. அது பல இடங்கள்ல மீண்டும் ஆண்ட கட்சியை உங்களுக்கு தெரியாததுல அவர்களே மீண்டும் ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த ஆன்டி இன்கம்பன்சி எங்க போச்சுன்னு நம்ம கேள்வி கேட்போம். அப்படி ஒரு சூழல் வாதத்துக்கே எடுத்துக்கிட்டாலும் பாஜக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளா இப்ப கூட இருக்கும் இல்லையா, தேர்தலை சந்திக்கும் போது அவர்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல, அந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த ஆன்டி இன்கம்பன்சி டேலி ஆவாதா? இன்னொரு கோணத்திலேயே பாக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆட்சி கட்சியாக இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1977, 80, 84 ஒரு ஹார்டிக் வெற்றியை, தொடர் வெற்றியை பெற்றார். மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒரு தொடர் வெற்றியை 2011, 2016 என்று பெற்றார். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சி கட்சியாகவும் தொடர் வெற்றியை பெற முடியவில்லை. எனவே இந்த தேர்தலில் 200+ சொன்னதனுடைய அடிப்படை காரணமே அதுதான். 40க்கு 40, 100% வெற்றியை பெற்று விட்டோம். சட்டமன்ற தேர்தலில் 200+ வந்தாங்க. இதை தாண்டி 200+ வருவோம் என்று ஒரு இருமாப்பு என்று சொல்லுகிறார் ஒரு மனிதர். நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியையும் கைப்பற்றும் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசினார். 234 தொகுதியையும் கைப்பற்றுவதற்கான களப்பணியில் திமுக இறங்கிருச்சு. 234 தொகுதியிலும் பொறுப்பாளர்களை போட்டாங்க, பாக பொறுப்பாளர்கள், அவர்களை கண்காணிப்பதற்கு என்று நாடாளுமன்ற சட்டமன்ற பொறுப்பாளர்கள், இதையும் தாண்டிய அமைச்சர்கள் போட்டாங்க. அப்போ இவர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்றால்
இன்றைக்கு இந்த சூழலில் இந்த ஏப்ரல் மேக்குள்ள இவங்க கட்சியை ஒன்றுபடுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இப்போதிருந்தே பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் மட்டுமே தான் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா திமுக எளிதில் வெற்றி பெற்றுட்டு போயிடும். அதுதான் இப்ப கள யதார்த்தம். எனவே அதற்கான ஒரு முஸ்தீபு தான் இப்ப தொடங்கி இருக்கிறாங்க. இதன் விளைவு என்ன என்பதை நம்ம பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திலே இருப்பதால் நீங்க சொன்னது மாதிரி பல்வேறு விதமான செயல்கள் இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பெண்களை ஈர்த்துட்டாங்க. காலமெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஒரு 70-80% பெண்கள் வாக்கு திமுக கொண்டு போயிடுச்சு, மாற்று கருத்தே இல்லை. இப்போ இளைஞர்களையும் ஈர்க்கிறார்கள். இதற்கு எதிராக இவர்கள் எப்படி வரணும்? திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஐடி மீட்டிங்ல 10% வாக்குகளை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னார். அந்த 10% வாக்குகளை ஒரு 6-7% ஓபிஎஸ் சசிகலான்னு இருக்குல்ல, மதிமுகன்னு இருக்குல்ல, அதை கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன சிரமம்? நான் சொன்னேன்ல, இருவரும் ஆளுமை மிக்க தலைவர்களே தங்களுடைய நிலைப்பாட்டை மாறி விட்டு கொடுத்தாங்கல்ல, நீங்க ஏன் பிடிவாதம் காட்டுறீங்க? இந்த பிடிவாதம் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு சரியான கூட்டணியை அமைக்காமல் 2026 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்தால் அதனுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும். எடப்பாடி தலைமையில் கட்சி இருக்கும், எப்படி இருக்கும்? பாமக, மதிமுக, தேமுக இருக்கும். ஆட்சி அதிகாரத்திற்கு வர கட்சி அவரால் கொண்டு போக முடியாது. அதனால தான் மூத்த முன்னோடிகள் கட்சியை ஒருங்கிணைந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் விரும்புகிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தை பல தரப்புல நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறேன். கட்சி ஒன்றுபடணும், தலைவரை முன்னிலைப்படுத்துங்க. இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவரை முன்னிலைப்படுத்துங்க. அவர் தொடங்கிய கட்சி வேணும், அவர் அறிமுகப்படுத்திய கொடி வேணும், அவருடைய வெற்றி சின்ன ரெட்டலை வேணும். ஆனா அவரை முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற குரலை தான் முன்னாள் மேயர் சையது சொல்றார். இப்போது மத்திய ஆட்சி கட்சியான பாஜக துணை இருந்தால்தான் மாநில ஆட்சி கட்சியான திமுக அவனுடைய நெருக்கடியில் இருந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறார். அவரை போய் வேலை வெட்டி இல்லாதவன்னு ஒருத்தர் சொல்றார். என்ன விமர்சனம்? தம்பி சாரதி சொன்னது மாதிரி கேசிபி யாருக்கு கட்சிக்கு அவருக்கு என்ன தொடர் இருக்கக்கூடாது. தம்பி வந்து கட்சி தொடங்குற போது பிறந்திருக்கவே மாட்டார், அது வேறு விஷயம். ஆனால் இந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களுடைய கட்சி. தொண்டராக ஒருத்தர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி வந்தார், அதில் மாற்று கருத்தே இல்லை. எம்பி ஆனார், எம்எல்ஏ ஆனார். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய சிலுவம்பாளையத்திலே ஒரு வார்டு போயிடுச்சு, தோற்று போயிடுச்சு. அதனால் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனால் இன்றைய கள யதார்த்தம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வெற்றி வேண்டுமே என்றால் நிச்சயமாக பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும், ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும். அப்படி உருவானால் வெற்றிக்கான முயற்சியிலாவது ஈடுபடலாம். அதான் என்னுடைய பார்வை. பேசுவோம். இது சம்பந்தமா இன்னைக்கு எக்ஸ் தளத்துல ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். தமிழ்நாட்டிற்கு நாளை அமித்ஷா வருவதன் பின்னணி என்ன? கூட்டணி பேச்சுக்கு வழக்கமான பயணம், புதிய தலைவரை அறிவிக்க அப்படின்னு 3 ஆப்ஷன்கள் எக்ஸ் தளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம்.